அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது சித்த வித்தையும் அதை உபதேசம் செய்கிற முறையை பற்றியும் தான். சித்த வித்தைனா முதல்ல என்ன அப்படின்னா, தன்னில் இருப்பதும் அதோகதியாக வெளியே போய் கொண்டிருப்பதுமான ஜீவனை அவ்வாறு வெளியே விடாமல் தன் உள்ளில் கூடி எப்பொழுதும் மேலும் கீழும் நடத்தி தன்னில் இருக்கிற பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து அதில் ஜீவனை அடக்கி இருக்க கற்றுக்கொள்வதே சித்த வித்தை அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் போட்டிருக்காங்க. அதாவது தண்ணில் இருப்பதும் அப்படின்னா நமக்குள்ளார எப்பவும் இருக்க வேண்டியது தான் அது. ஆனால் அது நமக்குள்ளார இருக்காமல் அது என்ன பண்ணுதுன்னா வெளியில் போகுது. அதோகதி அப்படின்னா கீழ்முகமாக பதிஞ்சு மேலே இருக்கக்கூடிய அந்த சிரசில் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் அது குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துவாரத்தின் மூலமாக வெளியில் கண், காது, மூக்கு, வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7 துவாரங்கள் வழியாக அது நசிஞ்சு வெளியில் போகுது. இந்த 7 துவாரங்கள் வழியாக செய்யக்கூடிய தொழில்கள்னால, பார்க்கறதுனாலையும் கேட்கறதுனாலையும் முகர்வதனாலையும் சுவைக்கிறதுனாலையும் இந்த தோலால் தொட்டறிவதுமாக இருக்கக்கூடிய அந்த 5 அறிவு மூலமாக இந்த 7 துவாரங்கள் வழியாகவும் வெளியில் போய் அது நசிஞ்சிட்ருக்குது. அப்படி நசிக்கக்கூடிய அந்த ஜீவனை அப்படி நசிக்க விடாமல் நமக்குள்ளாரையே எப்பொழுதுமே ஒரு நேரம் கூட விடாமல், ஒரு நிமிஷம் கூட அதை அந்த கதியை விடாமல் மேலும் கீழும் நடத்திக்கிட்டே இருக்கணும். அப்போது தண்ணியில் இருக்கிற பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து அதில் ஜீவனை அடக்கிறதுக்கு செய்கிறதுக்கு கற்றுக்கொள்வது தான் சித்த வித்தை அப்படிங்கிறார். அப்போது இதனுடைய நோக்கம் இது சதா மேலும் கீழும் நடத்திட்டே இருக்கணும். அப்படி நடத்தும் போது தான் பிரம்மரந்திரத்தை நம்ம தட்டி திறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அப்படி தட்டி திறந்தால் தான் அதில் ஜீவனை மேலே கொண்டு போய் அடங்கி இருக்க செய்ய முடியும். இந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை கற்றுக்க போகிறதுக்கு தான் சித்த வித்தை அப்படின்னு சொல்லி அதுக்கு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வித்தை தான் முன்னாடி இருந்த சித்தர்கள் எல்லாருமே செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயத்த பிற்காலத்தில் சிவானந்த பரமேஸ்வரர் நமக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தாரு. இப்போ இதை எப்படி உபதேசம் கொடுக்கறதுக்கு முறைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சித்த வித்தை பெற்ற எவரும் இது தேவைப்படுவோருக்கு உபதேசம் கொடுக்கலாம். சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமியங்களின்படி நடப்பவர்களுக்கு மட்டுமே சித்த சமாஜத்திலேருந்து உபதேசம் வழங்கப்படும் அப்படிங்கிறார். அப்போ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கொடுக்குறவங்களுக்கு அதாவது உபதேசம் காட்டி கொடுப்பவருக்கான ஒரு தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சித்த வித்தை பெற்றிருந்தாலே போதும். அதுக்கு மேலே அவங்க தகுதியை கேட்கல. அவர் சித்த வித்தை பெற்ற யாவரும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதிட்டார். ஸோ அனுபவஸ்தர் தான் அப்படின்னு சொல்லியெல்லாம் அங்கே ஒன்றுமே குறிப்பிடலை. ஏன்னா அனுபவஸ்தராக இருந்தாலும் அவர் அனுபவஸ்தர் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்னென்னா, மற்ற மார்க்கங்களில் அதுக்கு அனுமதி இருக்குது தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு. ஆனால் இங்கே சித்த வேதத்தில் படிச்சுட்டு சித்த விதி செஞ்சிட்ருக்கிற சித்த வித்தியார்த்திகளுடைய மார்க்கங்களில் அதுக்கான அனுமதி கிடையாது. யாரும் தங்களுடைய அனுபவங்களை பகிரக்கூடாது, அதாவது பகிரவோ கேட்கவோ கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டாக அவர் சொல்லியிருப்பார். அதனால் யாருடைய அனுபவங்களும் பகிராததுனால அவங்க உண்மையாகவே அனுபவஸ்தர்தானான்னு யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. அதனால் இங்கே அவர் அனுபவத்தை பற்றி பேசவே கிடையாது. இப்போ யாருக்கு வேணாலும் அதை காட்டி கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் சித்த சமாஜத்திலிருந்து, சித்த ஆசிரமத்திலிருந்து நீங்கள் உபதேசம் வாங்கணும் அப்படின்னா அந்த 30 நியமம் இருக்கும், நடவடிக்கை கிரமங்கள். அந்த 30 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கணும். அப்போ தான் அவங்க நமக்கு உபதேசம் தருவாங்க. மற்றபடி சித்த வித்தை பெற்றவர்கள் இல்லை சித்த வித்தியார்த்திகள் யாருக்காவது உபதேசம் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் 2 ரூல் மட்டும், அதாவது போதை வஸ்துக்களையும் அசைவ உணவுகளையும் தவிர்க்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த உபதேசத்தை காட்டி கொடுக்கலாம். 2வது, அதுலேயே சித்த வித்தை உபதேசம் பெறுபவர் சித்த வேதம் மற்றும் சித்த வித்தியார்த்தியின் நடவடிக்கை கிரமங்களை கட்டாயம் படித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறார். சித்த வேதம்
அப்புறம் இந்த நடவடிக்கை கிரமங்கள், இந்த 2 புஸ்தகங்களையும் தெளிவாக அவங்க படிச்சிருக்கணும், அவங்க புரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு உபதேசம் கொடுக்கணும் அப்படிங்கிற அடுத்த ஒரு எலிஜிபிலிட்டியாக ஒரு விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. ஏன்னா முக்கியமாக குரு மனம் என்றும் மனதனுடைய இருப்பிடம் புருவ மையம் என்றும் மனதை ஜீவனாகி ஈஸ்வரனிடம் சேர்ப்பதை மோட்சம் என்றும் தெரிந்திருக்க வேண்டும். அப்போ ஈஸ்வரனை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியவர் யாராக இருக்கணும்? குரு. அந்த குரு யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஈஸ்வரனை அடையிறதுக்கு அவர் தான் வழியை காமிச்சு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா மனசு தான் அப்படின்னு சித்தவேதத்தில் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த மனம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணுது. ஒருத்தர் என்கிட்ட வந்து மார்க்கத்தை பற்றின விஷயங்களை சொல்கிறாரு, இந்த மார்க்கம் இப்படிப்பட்டது, இது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது சரிதான், அதை ஏற்றுக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் அந்த மனம் இருக்குது. அது வேண்டான்னு சொல்லக்கூடிய நிலையிலையும் அந்த மனம் இருக்குது. அப்போது மனம் வேண்டான்னு சொல்லிடுச்சுன்னா நான் அந்த மார்க்கத்துக்குள்ளே போகிறது கிடையாது. மனம் சரின்னு சொல்லிடுச்சுன்னா தான் நான் அந்த மார்க்கத்துக்குள்ளே நான் போவேன். அப்போது நான் எந்த மார்க்கத்தை தழுவி இருக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது என்னுடைய மனம் தான். அதுக்கு பிரியம் இல்லைன்னா என்னால் அந்த வேலையை செய்ய முடியாது. அது நம்மளை ஈஸியாக டைவர்ட் பண்ணி நம்மளை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். அந்த மார்க்கத்தில் தொடர்ந்து நான் பயணிக்கிறதுக்கும் அந்த மனம் தான் காரணமாகுது. கொஞ்ச நாள்லேயே அதுக்கு வந்து ஒரு போர் அடிச்சு போய் இல்லை வேறு ஏதாவது நம்ம முயற்சி பண்ணுவோன்னு அது முடிவு பண்ணிடுச்சுன்னா உடனே அந்த டைவர்ஸ்னால் அங்கே நடந்துடும். அப்போது மனம் தான் நமக்கு வழிகாமிக்கி காட்டக்கூடிய ஒரு ஆளாக அவர் இருக்கிறார். அவரை தான் குருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மனம் எல்லா நேரத்துலையும் குருவாக இருக்குதானா? இல்லை. அது வெளியில் போகும்போதெல்லாம் அது குருவாக இல்லை. வெளி உலகங்களில் உலகத்தில் நம்ம இருக்கும்போது மனம் நம்ம கூட இருக்குது, அது குருவாக கிடையாது. ஏன்னா அது சினிமா பார்க்க போகணும்னு ஆசைப்படும். அதுக்காக குரு சொல்லிட்டாரு நான் சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. அவரை அங்கே மனமே குருன்னு சொல்கிற இடத்துல இன்னொரு வார்த்தையும் சேர்த்து அங்கே பயன்படுத்துகிறாரு. அடங்கிய மனமே குரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அப்போ மனம் எங்கே அடங்கி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த மனசை அங்கே அடக்கம் செஞ்சதுக்கப்புறம் அங்கே அடங்கி இருக்க வச்சு நீங்கள் அப்புறமா அதுக்கிட்ட போய் வழி கேட்கணும், ஈஸ்வரன் எங்கே இருக்கிறாருன்ட்டு. அப்போ அது எங்கே அடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் மனசு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே தான் இருக்கும். ஒரு வேலை செய்யும்போது 10 விஷயங்களில் அது பறந்து போயிட்டே இருக்கும். ஆனால் ஆலோசனை செய்யக்கூடிய நேரத்தில், யோசிக்கக்கூடிய நேரத்துலையும், தூக்க சமயத்துலேயும், சம்யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ புருஷ புணர்ச்சி சமயத்துலேயும் இந்த மனசனுடைய நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு இடத்துல போய் அடங்கி இருக்குது, எந்த வேலையும் செய்யாமல். ஒரு செயல் செய்யும் போதே 10 விஷயத்தில் போகிற மனசு புணர்ச்சி சமயத்தில், ஸ்திரீ புருஷ சேர்க்க சமயத்தில் கூட அது எங்கேயுமே போகாமல் அதுலேயே அது வந்து அடங்கி இருக்குது. யோசிக்கும் போது ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம், யோசனை செய்யும்போது எதிரில் யாராவது கூப்பிட்டாலோ இல்லை எதிரில் வந்து யாராவது நின்னாலோ நமக்கு தெரியாமல் கூட போயிடுது. நம்மளுடைய யோசனை பண்ணும்போது சிந்தனையெல்லாம் உள்ளுக்குள்ளார இருக்கும்போது அந்த மனமும் உள்ளார போய் அடங்கிடுது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அது எங்கே இருக்குது அப்படின்னா தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் போய் நிற்கிது. அந்த உற்பத்தி ஸ்தானம் தான் மனதனுடைய இடமா இருக்குது. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மனம்ங்கிறது அடங்கும், வேறு எங்கேயுமே அதை லயிக்கிறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, சாமி வந்து உதாரணமாக உப்பு தண்ணீரை வந்து உதாரணத்துக்கு சொல்கிறார். உப்புங்கிறது ஏன் தண்ணீரில் மட்டும் கரையுது அப்படின்னு கேட்குறாரு. காரணம் என்னென்னா, அந்த உப்புனுடைய உற்பத்தி தண்ணீரில் இருந்து தான். ஒரு தண்ணீரை அந்த கடல்லேருந்து ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை சுண்டை காய்ச்சணுன்னா அதுலேருந்து உப்பு உண்டாகுது. அந்த உப்பை மறுபடியும் எடுத்து அதே தண்ணியில் போட்டிங்கன்னா அது காணாமல் போயிடுது. அப்போது அந்த உப்பு எங்கேருந்து உற்பத்தி ஆச்சோ அங்கேயே லயிக்குது. அதே மாதிரி மனதனுடைய உற்பத்தி எங்கேயோ அங்கே தான் அதை லயிக்கும். மனதனுடைய உற்பத்தி எங்கன்னா ஜீவனில். அந்த ஜீவனுடைய ஸ்தானம் புருவ மத்தியம். அந்த புருவ மத்தியத்தில் மட்டும்தான் மனசுங்கிறது லயிக்கும். அதுதான் மனதனுடைய இருப்பிடம் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ அந்த விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துல போய் அவர் குருவாக இருப்பார். அந்த இடத்துல நீங்கள் போய் அவரை அணுகும்போது அவர் ஈஸ்வரனை காட்டி கொடுப்பார். இது எல்லாத்துக்கும் மேலே அந்த மனசை ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன்கிட்ட சேர்க்கறது தான் மோட்சங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுருக்கணும். செத்து போயிட்டால் நமக்கு மோட்சம் கிடைக்கும், இல்லை இங்கே அன்னதானம் செஞ்சு நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டால் நமக்கு மோட்சம் கிடைக்கும், கோயில்களில் போய் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தால் நமக்கு மோட்சம் கிடைக்கும்
நம்முடைய கர்ம பலன்படி நமக்கு மோட்சங்கள் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான அந்த பழைய சமய கோட்பாடுகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஜீவனும் மனசும் சேர்றதுக்கு பேர் தான் மோட்சம்ங்கிறத நாம் புரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்காக தான் அவர் வந்து சித்தவேதம் படிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது சித்தவேதம் படிச்சுட்டு போதை வஸ்துக்களாக இருக்கக்கூடிய பொருள்களையும் அசைவ உணவுகளையும் தவிர்த்திருந்தாலே நீங்கள் சித்தவிதி பெற்றிருந்தால் கூட நீங்கள் வந்து அவருக்கு உபதேசம் காட்டி கொடுக்கலாம். சித்த சமாஜத்திலேருந்து உபதேசம் வாங்குறதா இருந்தால் நீங்கள் இதோடு சேர்ந்து 30 ரூலையும் சேர்த்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுதான் வந்து சித்த விதி உபதேச முறைங்கிற இதெல்லாம் வந்து அவங்க குறிப்பிடுறது.